வணக்கம். இப்போ நீங்க பொருளாதார ரீதியா ஒரு மிடில் கிளாஸ்ல இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இன்னும் அந்த பழைய மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல தான் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. உங்க வருமானம் வளராம ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். சரி, நம்மள அறியாமலேயே நம்மள கண்ட்ரோல் பண்ற இந்த உளவியல் தடைகளை எப்படி உடைக்கிறது? அதத்தான் இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மூலமா ரொம்ப ஆழமா இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் விஷயமா நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. அதாவது, இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. ஆமாங்க, இது ஒரு கண்டிஷனிங். சின்ன வயசுல இருந்தே நம்ம சுத்தி நடக்கிறத பார்த்து கேட்டு நம்ம ஆழ் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சு போன ஒரு மனப்பான்மை இது. இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையும் நீங்க எடுக்கிற முடிவுகளையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா இது நம்ம எல்லார் மூளையிலும் நடக்கிற ஒரு சாதாரண சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் தான். இந்த தடைகளை உடைக்க நாம என்ன பண்ணணும்? அதுக்கான ரோட் மேப் இதுதான். முதல்ல கண்ணுக்கு தெரியாத அந்த மனப்பான்மை வாலை, அப்புறம் பற்றாக்குறை மற்றும் இழப்பு மேல இருக்கிற பயம், மூணாவதா சமூகத்தோட தாக்கம் மற்றும் அடையாளம், நாலாவதா தள்ளி போடப்படும் வாழ்க்கை, கடைசியா நம்ம மூளையை எப்படி ரீப்ரோகிராம் பண்றதுன்னு வரிசையா பாத்திரலாம். முதல் பகுதி, கண்ணுக்கு தெரியாத மனப்பான்மை வலை. இது எப்படி வேலை செய்யுதுன்னு உள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த குறுகிய மனப்பான்மை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உங்க சின்ன வயசுக்கு போய் பாருங்களேன். வீட்ல தொடர்ந்து நம்ம என்ன கேட்டு வளர்ந்திருப்போம்? பணத்தை சேமிச்சியா, காசை வீணாக்காத, புதுசா எந்த ரிஸ்க்கும் எடுக்காத. இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப பொறுப்பான நல்ல பழக்க வழக்கங்கள் மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா நிஜத்துல இது எல்லாமே நம்மள அறியாமலேயே நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலையா எப்படி மாறுதுங்கிறது நம்ம யாருமே உணர்றதே கிடையாது. அந்த மாதிரி சின்ன வயசுல கேட்கிற எச்சரிக்கைகளால நம்ம மூளையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது, அது எப்படியாவது தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் செட் ஆயிடுது. சைக்காலஜில இதுக்கு பேர் தான் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது பற்றாக்குறை மனப்பான்மை. இதோட மிகப்பெரிய பக்க விளைவு என்னன்னு கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு உங்க தேடி வரும்போது கூட அது ஒரு வாய்ப்பா பார்க்காம நம்ம மூளை அதை ஒரு ஆபத்தாவோ இல்ல ரிஸ்காவோ மட்டும்தான் பார்க்கும். இந்த சோர்ஸ் நோட்ஸா கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த ஸ்கேர்சிட்டி அப்புறம் லாஸ் அவர்ஷன் பத்தி இது எவ்வளோ தெளிவா சொல்லுதுன்னு பாருங்க. இது ஏதோ சாதாரண பணப்பற்றாக்குறை கிடையாதுங்க. இதுதான் நம்ம ஒட்டுமொத்த மிடில் கிளாஸ் மனப்பான்மையோட சைக்கலாஜிக்கல் பேஸ் அப்படிங்கறத இந்த குறிப்புகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இப்போ 2வது பகுதி, பற்றாக்குறை மற்றும் இழப்பு மீதான பயம். ஏன் நாம எப்பவுமே ரொம்ப சேஃபான முடிவுகளை மட்டுமே எடுக்கணும்னு நம்ம மூளை துடிக்குது? அதுக்கு இதுதான் காரணம். அதாவது மனித மூளை லாபத்தை விட இழப்பத்தான் ரொம்ப தீவிரமா உணரும்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் லாபமா கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. ஆனா அதே 10,000 ரூபாயை நீங்க இழக்கும்போது ஏற்படுற வலியானது அந்த சந்தோஷத்தை விட கரெக்டா 2 மடங்கு அதிகமா இருக்கும். இதனாலேயே நம்ம மூளை அந்த வலியை எப்படியாவது தவிர்க்கணும்னு பயங்கரமா போராடும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பேரு தான் லாஸ் அவர்ஷன் பயஸ். ஒரு புது வாய்ப்பை தேடி போய் ஜெயிக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுல தான் நம்ம மூளை ரொம்ப குறியா இருக்கும். அதனால தான் நாம என்ன பண்றோம்? ஆபீஸ்ல போய் ப்ரமோஷன் கேட்க தயங்குறோம், ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க மாட்டோம், ஏன் புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்க கூட காசு செலவு பண்ண யோசிப்போம். எப்பவுமே ஒரு சேஃபான முடிவை மட்டும்தான் எடுப்போம். அடுத்ததா 3வது பகுதி, சமூகத்தின் தாக்கம் மற்றும் அடையாளம். இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் நம்மள பத்தி நாமே வச்சிருக்கிற ஒரு அடையாளமும் எப்படி இந்த வலையை இன்னும் டைட் ஆக்குதுன்னு தெரியுமா? உங்கள சுத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரும் அதே வேலை, அதே ரொட்டீன், அதே எல்லைகளுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து பார்த்து நம்ம மூளை என்ன நினைக்கும்னா, ஓகே இதுதான் நார்மல், இந்த வட்டத்தை விட்டு வெளியே போனா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேரு தான் சோஷியல் ப்ரூஃப் பயஸ். நமக்கு ஒரு அசாதாரணமான சூப்பரான வாழ்க்கை வேணும்னு ஆசை இருந்தாலும் சுத்தி இருக்கிற எல்லாரும் செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அதே சாதாரண முடிவுகளையே திரும்ப திரும்ப எடுக்க இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த 2வது சோர்ஸ் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம சூழ்நிலையும் அடையாளமும் எப்படி நமக்கு ஒரு தடையா நிக்குதுன்னு ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. இங்க பிரச்சனை நம்ம திறமையில கிடையாதுங்க. நாம வாழ்ற அந்த சுற்றுப்புறமும் அது நம்ம மூளையில ஏற்படுத்துற அந்த சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிற தாக்கமும் தான் இந்த மிடில் கிளாஸ் மனப்பான்மைய ரொம்ப ஆழமா வேரூன்ற வைக்குது. உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் இருக்கும். இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்தவன் அப்படின்னு உங்க ஆழ் மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் சரி, உங்களை நீங்களே தடுத்துக்கிட்டு பழையபடி உங்களுக்கே பழக்கமான அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே திரும்பி போயிடுவீங்க. சொல்லப்போனா இது ஒரு ஐடென்டிட்டி பேஸ்ட் லிமிடேஷன். நம்மள நாமே ஒரு சின்ன அடையாளத்துக்குள்ள சுருக்கி வச்சுக்கிறது.
இப்போ 4வது பகுதி தள்ளிப்போடப்படும் வாழ்க்கை, அதாவது த டிலேட் லைஃப் லூப். இந்த ஒட்டுமொத்த மிடில் கிளாஸ் மனப்பான்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சிந்தனை முறை இதுதாங்க. இப்போதைக்கு பணத்தை நல்லா சேமிப்போம், வாழ்க்கைய அப்புறமா ஒரு வயசுக்கு மேல ரசிச்சு வாழலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலே ரொம்ப ஆபத்து. ஏன்னா இது உங்களை ஒரு முடிவே இல்லாத சுழற்சிக்குள்ள தள்ளிடும். முதல்ல பணத்தை சம்பாதிக்கிறது, அப்புறம் அதை சேமிக்கிறது, அது எங்கேயாவது இழந்துடுவோமோன்னு பயப்படுறது, மறுபடியும் சம்பாதிக்க ஓடுறது. இந்த பயம் கலந்த லூப்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களால வாழ்க்கைய முழுசாவும் வாழ முடியாது, அடுத்த கட்டத்துக்கு வளரவும் முடியாது. சரி, இப்போ 5வது பகுதி, நம்ம மூளையே எப்படி ரீப்ரோகிராம் செய்யறது. இது வரைக்கும் நம்ம பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தீர்வு தான் என்ன? நீங்க எவ்ளோ பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் அது மட்டும் உங்களை இந்த நிலைமையிலேருந்து வெளியே கொண்டு வராது. மூளைக்குள்ள ஒரு ஆழமான மாற்றம் தேவை. அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த பற்றாக்குறை எண்ணங்களை ஐடென்டிஃபை பண்ணி புது மனிதர்கள், புது இடங்கள் மூலமா ஒரு அபண்டன்ஸ் எக்ஸ்போஷரை உருவாக்குங்க. 2வது, சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்க. அப்போதான் உங்க மூளைக்கு எது பாதுகாப்பு அப்படிங்கிற வரையறையே மாறும். 3வதா, எப்போ பார்த்தாலும் வருமானத்தை மட்டுமே குறிவைக்காம உங்க ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்றதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உங்க அடையாளத்தை மாத்துங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நான் ஒரு வேல்யூ கிரியேட்டர் அப்படின்னு உங்களை நீங்களே முழுசா நம்ப தொடங்குங்க. இதத்தான் இந்த இறுதி பகுதி குறிப்புகள் ரொம்ப அற்புதமா விளக்குது. மறுபடியும் சொல்றேன், மிடில் கிளாஸ் மனப்பான்மை அப்படிங்கிறது வெறும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. அது முழுசா ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இந்த ஆழமான பேட்டர்னை நீங்க எப்போ உடைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வருமானம் மாறும், உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான அசௌகரியத்தை, அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொடுத்துருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா உங்க பழைய மனப்பான்மை எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க வளர தயாராயிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான சரியான அறிகுறியே அதுதாங்க. உங்க அடையாளத்தை மாத்துங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். இதோட இந்த எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து புது விஷயங்களை கத்துப்போம். நன்றி.